ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஜென்சி டிஎம்கே மீட்டப்பை ஆர்கனைஸ் பண்ண ஒரு முக்கியமான நபர் அன்பானந்தம் அவருடைய வீட்டுக்கு காவல்துறை போனதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி போஸ்ட் எலெக்ஷன் டிஎம்கேக்கு ஆதரவாக பலரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இணையத்தில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்றது தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் மகளிர் சார்பாக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாருக்கு உள்ளான நபர் தான் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் இருந்திருக்காரு. எதனால இந்த புகார், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கோம். வணக்கம். வணக்கம். ஆர்ஜே சரண் ஜெயராமன், உங்களுடைய வீடியோஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல இல்லை, ட்விட்டர்ல பார்த்துருக்கேன் உங்களுடைய வீடியோஸ்லாம். உங்க மேலதான் டிவிகே சார்பில் ஒரு புகார் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் கூட உங்க ஸ்டோரியில அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. முதல்ல இந்த புகாருக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எதனால போஸ்ட் எலெக்ஷன் டிஎம்கேக்கு ஆதரவாக வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிங்க? அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய வேலை அப்படின்றது என்ன? எதனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கணுன்ற நிலைப்பாடு ஒரு ஓப்பனாக நம்ம போடுறது அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பிரச்சனைகளை அதுக்கான ஒரு டோஸை ஓப்பன் பண்ணணும். நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன, எதை சார்ந்து நம்ம இயங்குறோம் அப்படின்னு நம்ம அக்ரெசிவாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சில பொது என்ன சொல்றது, ஒரு பொது மக்கள்கிட்ட இருந்து அல்லது ஒரு காமனான பர்சன் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டிலாம் விலகி இவன் இப்படிதான் அப்படின்ற ஒரு முத்திரை கொடுக்கப்படும். அந்த கட்சி பண்ற சரி தப்பு எல்லாத்துக்கும் நம்மளும் பொறுப்பாகும். அதனால மோஸ்டா யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்படி ஐடென்டிட்டி எல்லாம். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதனால அதை டிஸ்க்ளோஸ் பண்ணீங்க, எதுக்கு திமுகவுக்கு ஆதரவாக வீடியோ போட ஆரம்பிச்சிங்க, அதுல இருந்து நம்ம தொடங்கலாம். மே 4க்கு முன்னாடி வரைக்கும் நான் சாதாரணமாக இன்ஸ்டால எல்லாரும் மாதிரியும் ஃபோட்டோஸ், சும்மா சாதாரண ரீல்ஸ், டான்ஸ் ஆடி போடுறது, இந்த மாதிரி வீடியோஸ், பார்ட்டி பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அந்த எலெக்ஷன் கிட்ட வர வர நம்மளுக்கு திமுக பத்தி சில விஷயங்கள் பேசணும், மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா, மக்களுடைய செயல்பாடுகள் தெரிய ஆரம்பிச்சது, எதை நோக்கி போறாங்க அப்படின்ட்டு. சினிமா மோகம் நோக்கி போறாங்க. இவங்க கம்பி மேலே ஏறுறது, பேரிகேட் மேலே ஏறுறது, கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸ் இல்லாம இருக்கும்போது மக்களுடைய மனப்பான்மை என்னவா இருக்கு. இணையத்துல டிவிக்கோட வளர்ச்சி அதை கவுண்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஆமா, பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல நம்மளும் இதை சரிப்படுத்தணும், நம்ம திமுக என்னெல்லாம் செஞ்சுது அப்படின்னு பண்ணணும். ஏன் திமுக பத்தி மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் திராவிட கொள்கையை பின்பற்ற ஒரு நபர். நான் ஒரு பெரியாரிஸ்ட். முதல்ல மூட நம்பிக்கைகள்லாம் தாண்டி பேசுற ஒரு ஆள், சயின்ஸை மட்டுமே நம்புற ஒரு ஆள். அதனால திராவிடத்தால வளர்ந்த ஒரு ஆள். திராவிடத்தால தான் நாங்க படிச்சோம். முதல் பட்டதாரி, ஸ்காலர்ஷிப் வாங்குறோம். இன்ஜினியரிங்க்கு 2006 என்ட்ரன்ஸ் கிளியர் ஆகுது. நான் 2009 நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங்குள்ள போகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி திராவிடம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ நான் அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு நான் ரொம்ப சட்டிலாக தான் பேசிட்டு வரேன், ஏன் திமுக ஓட்டு போடணும் அப்படின்ட்டு. மே 4க்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது, தமிழ் மக்கள் அறிவார்ந்த மக்கள் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். இல்லை, அவங்களுக்கும் சினிமா முகம் இருக்கு அப்படின்னும் போது எங்க நாங்கள் டிராபேக் ஆனோம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, இவங்க ரீல்ஸ்ல என்னெல்லாம் பண்ணாங்க, இவங்க இன்ஸ்டாகிராம்ல என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை நாங்க பண்ணல, மக்கள் கிட்ட நாங்கள் அதை கொண்டு போகல. அப்போ இதை நாங்கள் கொண்டு போனோம் அடுத்த 5 வருஷம். ஏன்னா இது தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக இப்போ சும்மா உட்காந்துட மாட்டோம். ஏன்னா எலக்ட்ரல் பார்ட்டி கிடையாது டிஎம்கே ஆரம்பிக்கும் போது. அது எலெக்ஷனுக்காக ஆரம்பிக்கல. ஸோ அது எலெக்ஷனுக்காக ஆரம்பிக்கலன்னும் போது தோத்துட்டாலும் நாங்கள் உட்கார்றதா கிடையாது. சரி, நாங்கள் அதை பேசி ஆகணும். அடுத்த 5 வருஷம் தானே, இந்த 5 வருஷம் பார்ப்போம், அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கான வேலையை இங்கிருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக நான் திமுக ஆதரவாளன் தான் அப்படின்னு சொல்லி, திமுக என்னெல்லாம் பண்ணுச்சு, ஏன் திமுகவை ஆதரிக்கணும், ஏன் தாவேக்காவை எதிர்க்கணும், தாவேக்கா மாதிரி கட்சி வரக்கூடாது ஏன் அப்படின்றத மக்கள் கிட்ட நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிச்சோம். அது பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, வீட்டுல, வேலையில இதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலையா இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது? ஃபேமிலி மத்தியில பிரச்சனை கிடையாது, ஆனா நாங்க திமுக ஆட்கள் தான், அதுல பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில தாவேக்காக்கு எதிர்ப்பா பேசாதீங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா எங்களுடைய நண்பர் ஒருத்தர் தான் அமைச்சரா இருக்காரு இப்ப கில்லி சரத். அதனால அந்த எதிர்ப்பு இருக்கு.
தாவேக்காக்கு வந்துருன்னு கூட இன்வைட்டும் வருது எங்ககிட்ட. எனக்கு முன்னாடில இருந்து இன்வைட் வந்திருக்கு அவங்க கிட்ட, அமைச்சர்கிட்ட இருந்து. ஸோ அது பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் பேசிக்கிறோம். நண்பர்கள் வேற, எனக்கு தெரியும் சினிமா வேற பாலிடிக்ஸ் வேற, நண்பர்கள் வேற அரசியல் வேற. அதனால அந்த ஒரு லைன் எங்களுக்கு தெரியுன்றதால அது ரொம்ப அழகாக கொண்டு போகிறோம். இது வேலையும் பாதிக்குமான்னு கேட்டால் ஆமாம், இப்போ பாதிச்சிருக்கு எனக்கு. ஸோ அது முழுசா என் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்களா இல்லையான்ட்டு நேரில் போய் உட்காரும் போது தான் தெரியும். என்னுடைய வேலையும் பாதிக்கப்பட்டிருக்கு நான் இந்த அரசியல் பேசுறதால. இதனால வேலையில போய் அரசியல் பேச போறோம்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அதை ரொம்ப பேஷனா. என்ன வேலை அப்படின்றத சொல்ல முடியுமா உங்களால? ஆர்ஜேவா இருக்கேன். ஆர்ஜேன்றது அப்போ இனிஷியல்லாம் கிடையாது, நிஜமாவே நீங்க ஒரு என்னோட இனிஷியல் கிடையாது. ரைட். என்னுடைய வேலை, நான் ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், நான் ஃப்ரீலான்சர். ஸோ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்ன்றதால அது வேற, அவங்க யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. பட் என்ன, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலை வந்து இந்த ஆர்ஜேன்ற ஒரு வேலை. அதுல இப்ப கை வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. முழுமையா போய் நான் நேரில் பார்த்தாதான் தெரியும் அதோட நிலைமை என்னன்ட்டு. ஓகே, நீங்க போஸ்ட் எலெக்ஷன்ஸ் வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இவ்வளவு நாள் நீங்க வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? எதனால நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் தாம்பரம்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பெரும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா. நான் சும்மா பார்ட்டிக்கு போறது, நான் டான்ஸ் ஆடுறதோ, இல்லைன்னா எங்கன்னா வெளியே போறதோ, டூர் போறதோ, அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் போடுவேன், வீடியோஸ் தான். பழக்கமா இன்ஸ்டா எதுக்கு பயன்படுத்துவாங்களோ அதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா போஸ்ட் எலெக்ஷன் வந்து நாங்க அரசியல் பேசும்போது எங்க மேல நிறைய தாக்குதல்கள் நடக்குது. இப்போ ரீசெண்டா அமைச்சருடைய போதை அந்த அந்த வீடியோ வந்து நான் தான் வெளியிட்டேன் அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் சரத் வந்து அதான் அமைச்சர் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தேன். அவருக்கு சீட்டு கொடுக்கும்போது நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கல. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன். மினிஸ்டர் ஆனதும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன். மினிஸ்டர் ஆனதும் நாங்கள் ஒரு இடத்துல சந்திச்சோம். 2 பேரும் சந்திக்கும் போது புகைப்படம் எடுத்து, நாங்கள் 2 பேரும் புகைப்படம் எடுத்து புகைப்படத்துல கீழேயும் போட்டேன் நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 லைன்ஸ்ல எழுதியா போட்டேன் இதுல இன்ஸ்டாகிராம்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த வீடியோ வெளிவரவோ நான் தான் இதை வெளியிட்டிருப்பேன். ஏன்னா இவர் தானே ஒரு ஃப்ரெண்டு. தாவேக்கா எப்பவுமே ஒரு சொல்லிட்டே இருக்கும் திமுக தாளத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு. ஸோ இவரோட ஃப்ரெண்டு திமுக ஆதரவா பேசுறாரு அப்படின்னவோ, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல, ஒரு அதிகமா ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு பேஜ்ல, கிட்டத்தட்ட 53,000 ஃபாலோவர் இருக்க பேஜ்ல என் அட்ரஸோட போட்டாங்க. பள்ளி பருவ நண்பர், சிவராஜ் தெருவில் வசிக்கும் இவர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒட்டையா போட்டாங்க. இதை போட்டதுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, இவர் இங்கதான் இருக்காருன்றத. இவராக கூட இருக்கலாம், குறிப்பாக இவராக கூட இந்த வீடியோ வெளியிட்டவராக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை போட்ட அன்னைக்கு, இது வந்து 28ஆம் தேதி ராத்திரி போட்டிருக்காங்க. நான் ராத்திரி தான் பார்த்தேன். வீட்டு வாசல்ல 2 பேர் வந்து நின்று இருக்காங்க. அடுத்த நாள் எப்பவுமே இன்ஸ்டாகிராம்ல அசிங்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். தாவேக்கா பத்தி நாங்க எதிர்த்து பேசிட்டாலே ரொம்ப அசிங்கமா வரும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கவங்கள பார்த்தா தெரியும். என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது நான் மற்றவங்களே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய தனிப்பட்ட இது நான் அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். ஏன் அப்படின்னா, அது பெண்கள் மேல இருக்க ஒரு வார்த்தை, பெண்களுடைய பார்ட், அந்த பாகங்கள் மேல இருக்க வார்த்தைகள்ன்றதால நான் அசிங்கமா பேச மாட்டேன். அது எது பேசினாலும் ஆண்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்ற ஆள் நான், அதனால பேசுறது கிடையாது. அதனால வந்து இந்த அசிங்கமான வார்த்தைகள்லாம் என் மேல உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த திங்கட்கிழமை காலைல நிறைய கால்ஸ், நிறைய மிரட்டல். ஏற்கனவே எனக்கு பல மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு, மோசமான அச்சுறுத்தல்கள்லாம் வந்திருக்கு. இப்ப அட்ரஸும் போட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, என்ன மிரட்டுறாங்க, கழுத்தறுத்துருவன்னு சொல்லியிருக்காங்க. வீடு புகுந்து கழுத்தறுத்துருவன்ட்டு ஒரு ஆடியோ கால் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, என்கிட்ட இருக்கு. மாடசாமி அந்த ப்ரொஃபைல் நேம். நான் அந்த ப்ரொஃபைலை எக்ஸ்போஸ் பண்ணதை என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா 2-3 பெண்கள் கிட்ட அசிங்கமான புகைப்படங்கள்லாம் அனுப்பி இது பண்ணியிருக்காரு. அந்த பெண்கள் எனக்கு அனுப்பிச்சாங்க, இதை பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அசிங்கமா அனுப்புறது, திட்டுறதெல்லாம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் தாவேக்கா ஆட்கள் வந்து எவ்வளவு மோசமான ஒரு நபர்கள். அவங்களுக்கு அது வேணும்ட்டே பண்றான். அவங்க அசிங்கமா தான் பேசணும், இன்னொருத்தவங்க நம்ம திட்டுறோம் கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவு தான் அவங்களுக்கு அறிவு இருக்கு. நான் உடனே அமைச்சருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அமைச்சர் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி வீடியோ போயிடுச்சு, என்ன பண்றது, இது மாதிரி போயிடுச்சு, நீயும் கவலைப்படாதரா, நானும் இது எப்படி சரி பண்றதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு நாங்க ஃப்ரெண்ட்லி டாக் பேசிட்டு இருக்கோம். அப்ப நான் அமைச்சருக்கு மெசேஜ் அனுப்புறேன். சில விஷயம், அதாவது நீங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்க அமைச்சரோட பேசுறீங்க. சோ உங்களுக்கும் மோருக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்ன? நார்மலா ஸ்கூல் ஃப்ரெண்ட் எப்படி அது? என்னோட ஃப்ரெண்ட் அவரு, எனக்கு பக்கத்து ரோல் நம்பர், என்னோட ஃப்ரெண்ட் அவரு. நீங்க என்னது சரண்? நான் சரண்ராஜ், அவர் சரத்குமார். அப்போ பக்கத்துல வரும். மொத்தம் 3 சரத் இருக்காங்க.
ஓகே. நாங்க மூணு சரத்து இருக்கிறதால நாங்க இனிஷியலோட தான் கூப்பிடுவோம். டி சரத் அப்படின்னு நாங்க கூப்பிடுவோம். அவருக்கு ஒரு பட்டை பெயர் இருக்கு, அந்த பேர் வேண்டாம், நாங்க ஃப்ரெண்ட்லியா கூப்பிட்டுக்கிறதுக்கு. எந்த ஸ்கூல் நீங்க? தி மெட்ராஸ் சேவாசதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூல் தான் ஒரு அரசு பள்ளின்னு சொன்னார். அரசு பள்ளின்னு அவர் சொன்னார். அது அரசு பள்ளி கிடையாது, கவர்மெண்ட் எய்டட் பிரைவேட் இன்ஸ்டியூட். அது லேடி வெங்கட சுப்பராவ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு சேத்பட்ல, பெரிய செலிபிரிட்டி லேடி ஆண்டாள் ஸ்கூல். அந்த ஸ்கூலோட ஒரு பிரான்ச் தான் அது. அப்படியா? ஆமா, அவங்களோட அந்த ஸ்கூல் தான். தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. நீங்க படிச்சதெல்லாம் இங்கிலீஷ்? நாங்க படிச்சது இங்கிலீஷ் மீடியம். அவர் சொல்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தேன் அப்படின்றது வந்து, நான் சத்துணவு சாப்பிட்டேன், நான் வெறும் காலில் நடந்து போனேன், எனக்கு கிழிஞ்ச யூனிஃபார்ம் இருக்கும், அப்படி கிடையாது. அப்பெல்லாம் சொன்னார் அவரு? இல்ல, அவர் சொல்ற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த அடையாளங்கள் வைக்கிறாரு. நாங்க படிச்சது வந்து அயன் பண்ண யூனிஃபார்ம், ஷூ போட்டிருப்போம், சாக்ஸ் இருக்கும் முட்டி வரைக்கும், நல்ல பேக், நல்ல லஞ்ச் பாக்ஸ், இங்கிலீஷ் பேசக்கூடிய டீச்சர் தான், இங்கிலீஷ் மீடியம் தான், நல்ல ஸ்கூல் தான். அது கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லும்போது எனக்கு சில கோட்பாடுகள் இருக்கு. எனக்கு சரத்தையே வந்து நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்க, அந்த அழகான அது ரொம்ப அழகா யூஸ் பண்ணுங்க. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அது. இந்த வயசுல உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. இந்த 5 வருஷம் சூப்பரா பண்ணுங்க. அரசியல் தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் தெரிஞ்சு தாம்பரத்துல எவ்வளவு விளிம்புநிலை மக்கள் இருக்காங்க, தாம்பரத்துல எத்தனை ஏரிகள் இருக்கு, எத்தனை குளங்கள் இருக்கு, எத்தனை ஸ்கூல் இருக்கு, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்காங்க, எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க வேலை வாய்ப்பு, எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணுங்க. நிறைய புத்தகங்கள் கொடுங்க பள்ளிக்கூடங்களுக்கு, பெரியார் படிங்க, அம்பேத்கர் படிங்க, மார்க்ஸ், இதெல்லாம் நாங்க சொல்றோம். ஆனா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுன்னு ஒரு பொய் சொல்லும் போது இந்த ஒரு நபர் எப்படி சரியான நபராக இருப்பாங்க? நீங்க அப்படி அதை கால் அவுட் பண்ணதுக்குலாம் ஒரு கடுப்பாவலையா? அது நாங்க நேரா பார்த்து பேசும்போது கூட மச்சான் சூப்பரா இருந்துச்சுரா விளையாட்டு, நாங்களே சிரிச்சோம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ இப்படிதான் எங்களோட டாக் இருக்குமே, விளையாட்டுத்தனமா இருக்கும். அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அதை பண்ணாதீங்க, அந்த பொய் சொல்லாதீங்க, இது நான் சொல்லலைன்னா கூட இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. நான் விளையாட்டுத்தனமா உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ விளையாட்டுத்தனமா வேற யாரும் சொல்ல. இப்போ வீடியோ வெளியிட்டது நான் சொல்றீங்க, இந்த அக்யூசேஷன் மினிஸ்டர் தரப்புல இருந்து வருதா இல்ல அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட இருந்து வருதா? ஆதரவாளருங்க. எனக்கு இப்ப வரைக்கும் சரத் மேல இது பத்தின இதுவே கிடையாது. நான் அமைச்சர் சரத்ன்னு கூப்பிட நினைச்சுக்காதீங்க, எனக்கு அவர் அப்படிதான் வருது நண்பர் அப்படின்றதால. சரத் நான் மிக அமைச்சர் தான். சரத் இதை பண்ணிருக்க மாட்டார், சரத் இதை நினைக்க மாட்டார். சரத்தை வந்து நாங்க இதுக்கப்புறம் மீட் பண்ணும் போதும் நாங்க பேசும்போதும் நீ வச்சா அதெல்லாம் எனக்கு இல்லடா, எனக்கு அதெல்லாம் தோணலடா அப்படின்னு சொல்லிட்டான். இத சரத் பண்ணிருக்க மாட்டான்றதை விட சரத்து கூட இருக்க யாரோ ஒருத்தங்க பண்ணிருக்காங்க, அதை கண்டுபிடிங்கன்ற இந்த ஒரு விஷயத்தோடவே நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாளைக்கு இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் போச்சுன்னா, அது நீங்க சொல்றது அந்த வீடியோ போட்டது அது இன்னும் பெரிய விஷயம் இருக்குன்னா எனக்கு புரியலையே. இல்ல வேற அடுத்தடுத்து ஏதாவது இருந்துச்சு நான் சொல்றது அதுவுமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல தான போட்டுருந்தாரு இன்ஸ்டாகிராம். நான் தான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆக்டிவ் இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு 200 ஃபாலோவரோ என்னவோ தான். இப்போ 39,000 ஃபாலோவர். அதுக்கு முன்னாடி நான் 200-400 ஃபாலோவர் வச்சிருந்தேன். அதுல சரத்து நானும் ஃபாலோலாம் பண்ணிக்கல. நான் இன்ஸ்டாகிராம்ல பொதுவா யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்பெல்லாம். இப்பயும் அப்படிதான் இருக்கேன். ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான். சரத் வந்து நான் பெருசா ஃபாலோ எல்லாம் பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஒரு தெரியல எனக்கு. நான் அவங்க நம்பர்ல டச் இருக்கும், நேர்ல பாத்துக்கிற நபர்ன்றதால எனக்கு இன்ஸ்டாகிராம் தேவைப்படல. அப்படிப்பட்ட நபரை அவரே செலக்ட் பண்ணி தன்னுடைய ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ யார் யாருக்கு தெரியணும்ட்டு செலக்ட் பண்ணி வச்ச இது அவர் தான் சொல்லணும். எத்தனை பேரை நீங்க செலக்ட் பண்ணி வச்சீங்கன்னு காட்டுங்க, அதுல இருந்து கண்டுபிடிங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற உங்க கூட சுத்துற ஒரு நபர் தான் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அங்கதானே தேடணும். திமுக ஆதரவாளர்ன்றதால ஏன் பின்னாடி இதை மாட்டி விட்டு நீங்க வந்து அதை இன்ஸ்டாகிராம்ல போடுறதுன்றது உங்களை சுத்தி இருக்க நபர்கள் சரியான நபர்கள் கிடையாது. எனக்கு ஆபத்து இருக்கு. நேத்து அதே ப்ரொஃபைல்ல முந்தானத்து அட்ரஸோட வந்துச்சு, நேற்று என் பேரோட வந்திருக்கு சரண்ராஜ் அப்படின்ட்டு. எனக்கு மேலும் மேலும் அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். நான் அதை அவர்கிட்டயே சொல்லிட்டேன், சரத் நான் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், ஏன்னா எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நீ கொடுத்துக்க மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உன்னோட பாதுகாப்பு முக்கியம், அதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவரையே மீறி இந்த ஆட்சியை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களை ஹராஸ் பண்றாங்க அப்படின்றது புரியுது. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஒப்பீனியன் இருந்துச்சு? ஏன்னா நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அமைச்சர் அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு.
நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நேஷனல் மீடியால கூட போய் உட்காந்து அவன் பக்கத்துல இருக்கிறது ஒய்ஃப்னு சிலர் சொல்றாங்க. அவன் ஒய்ஃப் கிடையாது, ஒய்ஃப் அந்த இடத்துல இல்லை அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்றாங்க. குழந்தை இல்லை அப்படின்றதும் சொல்றாங்க. இப்படி நிறைய அந்த வீடியோவை சுத்தி நிறைய சர்ச்சை போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க ஒய்ஃப் கிடையாது, அது எனக்கு தெரியும். அந்த கூட ஃப்ரெண்ட். அது இந்த சரத் பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்ற கேள்வி என்கிட்ட வச்சிங்க அப்படின்னா நான் ரெண்டுத்துக்குமே நான் தெரியலன்னு பதில் சொல்லுவேன். ஏன்னா பண்ணியிருப்பாரு நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவர் ஒரு அமைச்சர். நாளைக்கு அது தப்பு அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அமைச்சருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பிரச்சனை வரும். பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா நாளைக்கு டிஎம்கே சார்பில் லீகல் விங் மூலமா போட்ட கேஸ்ல அது நிரூபணம் ஆச்சுன்னா இந்த கேஸை மறைச்சதுக்கான தண்டனையும் எனக்கு கிடைக்கும். அதனால அவர் பண்ணியிருப்பாரா மாட்டாரான்றது கண்டுபிடிக்கும். அது எனக்கு எதையுமே நான் வந்து சொல்ல முடியல. அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். ஒரு நண்பனாகவும் ஒரு சக மனுஷனாகவும் ஒரு மினிஸ்டரை எதிர்த்து நிற்கிற நபராகவும் அது சொல்றேன். எனக்கு இது தெரியல. இதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸ். எப்படி டீல் பண்றாங்க கவர்மெண்ட்? ஏன்னா அன்னைக்கு இன்டர்நேஷனல் ட்ரக்குக்கு எதிரான அவேர்னஸ் நடக்குது. அன்னைக்கு மேரத்தான் ஓடுறாங்க. அன்னைக்கு தான் இந்த வீடியோவும் சர்ஃபேஸ் ஆகுது. மினிஸ்டர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆக்ஷனையோ அல்லது அவர் வாஸ் சப்ஜெக்டட் டு இன்வெஸ்டிகேஷன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கல இன்னைக்கு வரைக்கும். கேள்வின்றது ஆனா இந்தியா முழுக்க இது பேசு பொருளாக மாறிடுச்சு. அமைச்சர் மீதான இந்த கேள்விகள் அப்படின்ற தொடர்ச்சியாக எல்லாரும் வச்சுட்டே தான் இருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட்? அவங்க சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று விமன் சேஃப்டி, ஒன்று இன்னொன்று ட்ரக் இஷ்யூ அப்படின்றது தமிழ்நாட்டில் பெருசுனாங்க. அதில் தான் இப்போ சிக்கியும் இருக்கு அந்த கவர்மெண்ட். எப்படி டீல் பண்றாங்க? தாவேக்க எதை சொல்லி சரி பண்ணுச்சு இதை மட்டும் கவனிக்கிறதுக்கு கிடையாது. ரொம்ப கூலா இருக்காரு. அவர் ரொம்ப பேனிக் ஆனது எப்பன்னு நான் சொல்றேன். அவர் ஒரு விளக்க வீடியோ கொடுத்தாரு பாருங்க. அந்த வீடியோல தான் அவர் பேனிக் ஆனாரு. அதை அவர் கொடுக்காம இருந்திருந்தா கூட இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்காது. அதை கொடுத்தது தான் இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கு. அங்கதான் நான் ஒரு பேனிக்கா பார்த்தேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது அந்த பேனிக்ல எதுவுமே இல்லை. தாவேக்க அரசு இதை பெருசா எடுத்துக்காதுங்க. இது அப்படியே மக்கள் மறந்துடுவாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்கு. ஸோ அப்படியே மறந்துடுவாங்க. ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்காங்க தாவேக்க அரசு. எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. திமுக இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்றது வந்து முன்னாடியே பண்ணியிருந்திருக்கும். சூலூர்ல குழந்தைக்கு இது ஆகும்போது பண்ணியிருந்திருக்கணும். பல விஷயங்கள் பண்ணிருந்தீங்க. பல எம்எல்ஏக்களை கூட்டு போயிருக்கீங்க. ஏடிஎம்கேல இருந்து குதிரை பேரம் பேசிருக்கீங்க. பச்சையா தெரியுது. இதெல்லாம் எதிர்த்து பேசியிருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இதை வந்து பேசும்போது அதெல்லாம் எப்படி மக்கள் மறந்தாங்களோ இதையும் மறப்பாங்கன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா மறந்துட்டாங்க. நம்ம கூட ஒருத்தர் இருந்தாரு, டப்புனு அமைச்சர் ஆயிட்டாரு. இது பிடிக்காம நடக்குது அப்படின்றதுதான் சார்ஜ் அவங்க மேல. எனக்கு வந்த ஒரு செய்தி என்னன்னா, கூட இருந்தவன் அமைச்சர் ஆயிட்டா உனக்கு ரொம்ப வெறுப்பு காண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. முதல்ல நான் ரொம்ப கிளியரா சில விஷயங்கள் நான் வாழ்க்கையில எடுப்பேன். நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். நான் திருமணம் பண்ணிக்கிறதுல விருப்ப மாட்டேன். கமிட்மெண்ட்ல விரும்பல. அதனால உனக்கு மத்தவங்கலாம் பார்த்து காண்டா இருக்கான்னு கேட்டா எனக்கு பாவமா தான் இருக்கு. நீங்களே எதுக்கு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறீங்க, கமிட்மெண்ட் ஏன் இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அதுல பெரிய பிரச்சனை கிடையாது. அரசியல்ல எனக்கு என்னைக்குமே இஷ்டம் கிடையாது. நான் அரசியல் பேசுவேன்னு கூட எனக்கு தெரியாது. அதுல ஒருத்தர் வந்து அரசியல்வாதி அமைச்சரா இருக்காரு. அது ஆனதுல பெரும் சந்தோஷம். அதனால அது அந்த என்னோட லிஸ்ட்லயே அது கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு இதுல செய்தி வாசிப்பாளர் ஆயிருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒரு ரேடியோல பெரிய ரேடியோ ஆர்ஜேவா ஆயிருக்கீங்கன்னா நான் பொறாமப்படுவேன். எனக்கு அந்த இடம் கிடைக்கல. ஏன்னா என்னோட கோல் அதுதான். அரசியல் எனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம். நான் இதை பேச ஆரம்பிச்சது சினிமா முகத்துல போயிட்டீங்க. எனக்கு திமுகல பல பேர் என்கிட்ட சொல்ற விஷயம் பொறுப்பு வாங்கு, அதிகாரம் வாங்கு. என் முகம் எல்லாருக்கும் தெரியறதால அதிகாரம் வாங்கு, பொறுப்பு வாங்கும் போது ரொம்ப கிளியரா சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அடுத்த 5 வருஷம் பேசுறேன். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கணும். நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் நாங்க இன்ஸ்டாகிராம் விட்டு கிளம்புறோம். எங்களுக்கு நாங்க மேடை எங்களுக்கு இந்த மேடையை மட்டும் கொடுங்க, நாங்க பொறுப்பே வேண்டான்னு நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு அதனால அரசியல் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த மனிதனை கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த திட்டங்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தி தமிழ்நாட்டை இன்னும் ஜிடிபில டபுள் டிஜிட்ல இருக்கிறத இன்னும் பெருசா காமிச்சு வளர்ச்சி அதிகமாக்கி தமிழ்நாட்டை ஒரு எடுத்துக்காட்டா மாத்தணும்ன்றதான் எங்களோட இதுவே தவிர இதெல்லாம் எங்களுக்கு பொறாமை அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல இருந்து அப்படிதான் அமைச்சரா இருக்காரா? எப்படி? இல்லைங்க, அது நான் உண்மையா சொல்லுவேன். அப்படி ஒன்றும் கிடையாது.
நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஆசையா இருந்தேன், நான் ரொம்ப உழைச்சிருக்கேன், கிடையாது. திட்னையில இருந்து திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம்ன்ற மாதிரி திடீர்னு சீட்டை கொடுத்தாங்க, திடீர்னு எம்எல்ஏ ஆனாங்க, வின் பண்ணாங்க. பெரிய ஓட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, 30,000 ஓட்டு. பெருசு பெருசு அதெல்லாம் தாம்பரம்ல அது பெருசு கிடையாது, சரிங்களா? அந்த 30,000 ஓட்டு எப்படி பிரிஞ்சுதுன்றதுதான் அங்க பார்க்கும்போது அது பெருசு கிடையாது. சில பல இன்டர் பாலிட்டிக்ஸால அது வந்து தாம்பரம் டிஎம்கே கிட்ட இருந்து அது மாறுச்சு. அதை நீங்க சரியா சேர்ந்து கேண்டிடேட் போறதுல இருந்தே பிரச்சனை தான். அதை நீங்க ஒழுங்கா பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸியா அடிச்சிருக்கும். அது அப்படி பார்க்கும்போது அது பெரிய விஷயம் கிடையாது 30,000. இப்படி பார்க்கும்போது லைக் இது நம்ம கிட்ட அவர் எப்போல இருந்து ஆக்டிவ் ஆனாரு பாலிடிக்ஸ் பத்திலாம்? கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமா தான் டிவிக்கு ஆரம்பிச்சது தான். அவருக்கு மாவட்ட செயலர் கொடுத்தாங்க. அவரே சொன்னாரு, நம்ம என்ன எதிர்பார்த்தோமா, நம்மளுக்கு மாவட்ட செயலர் வரும்ட்டு, எம்எல்ஏ வரும்ட்டு, மினிஸ்டர் ஆகும்ட்டு, எல்லாம் அமைஞ்சது, நம்மளை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவா. அது ரொம்ப ஆக்டிவ்லாம் கிடையாது. நான் ஒரு வாட்டி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டாரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. நான் சொன்னேன், நீ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது சரத்து, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க, இதெல்லாம் கரெக்ட் பண்ண ஒரு ஆள் வச்சுக்கோ. இப்படிதான் அவங்க பாலிடிக்ஸ் வந்து பண்ணாங்க. தாவேக்கால முதல்ல எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் போடுங்க, அவங்க நீங்க பண்ற கமெண்ட் எல்லாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நாளாகுது. ரைட். இப்போ உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. நீங்க சரத் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இந்த இஷ்யூனால. சைமல்டேனியஸா நீங்க வந்து ஹராஸ்மெண்ட் இன் த சென்ஸ், அவங்க சொல்றது நீங்க பாடி ஷேம் பண்றீங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி அந்த பெண்கள் எல்லாத்தையும் பேசுறீங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் உங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க வந்து கைது செய்யப்படலாம்னு நிறைய ஸ்டோரிஸ்லாம் பார்க்க முடியுது. அது என்ன, அந்த மாதிரி நீங்க பேசுறீங்களா? என் மேல வந்து கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து நான் ரொம்ப அபியூசிவா பேசுறேன், பெண்களை பாடி ஷேம், கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க, கேரக்டர் அசாசினேட் பண்றேன். ரொம்ப கரெக்ட், அது ரொம்ப கரெக்டான வார்த்தை, அது ஞாபகம் வச்சுக்க மறந்துட போறேன். அபியூசிவா பேசுறேன் அப்படின்னா முதல்ல என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுங்க, என் டிஎம்ஸ்லாம் செக் பண்ணுங்க. நாங்களும் தரமா அறம் சார்ந்து தான் பேசின ஆட்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களால் யாருக்கு என்ன அடி கொடுக்கணுன்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இவங்கெல்லாம் ஏன் இப்போ போலீஸ் சண்டை போனாங்கன்னா என்ன அவங்க டீல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கிட்ட வந்து அவங்க எல்லாருமே கேரக்டர் அசசினேட் பண்ணுவாங்க. ஜூலியை பண்ணாத கேரக்டர் அசசினேஷனா, ஜூலியை பண்ணாத இதுவா பாடி ஷேமிங்கா? நாங்கள் நேற்று கட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம். அவங்க பேசின அத்தனை வார்த்தைகளும், லவுட் ஸ்பீக்கர்ன்ற அந்த பெண்ணை என்னென்ன வார்த்தை பேசினாங்க, குட்டி மியா பேசுறதை விடவா சரண் ஜெயராமன் பேசிட்டாரு. இத்தனைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அசிங்கமா பேச மாட்டேன், எனக்கு அது வராது, பெண்களை அசிங்கம் அந்த வார்த்தைகளும் வராது, அதனால நான் அதை பேச மாட்டேன். அதனால நான் எடுத்த வார்த்தையை வந்து தொடப்பக்கட்டை அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்களால தாங்க முடியலையே. அப்ப நீங்க செலுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை பேர் இது பண்ணும்? கேரக்டர் அசாசினேஷன், அது நான் சொல்றேன். அது வந்து ரொம்ப தெளிவா நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து ஜென்சி மீட்ல யாசர் பேசின ஒரு கட்டு ஒன்று இருக்கு. திமுக சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான் அப்படின்னு யாசர் சொல்றாரு. உடனே கட் பண்ணிட்டு அந்த ஆர்த்தி விஷால் அப்படின்ற அந்த பெண் வந்து, அந்த லேடி வந்து, அதுக்கெல்லாம் திமுக சேர்றது திருட கத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அப்போ தாவேக்கால சேர்றதுக்கு 3 வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்ய தெரியணுமா அப்படின்ட்டு ஸ்னேக் தினேஷுடைய கட்டு போடுற செய்தி கட்டு. வீட்டுக்குள்ள ராத்திரி ஜல்சா பண்ண தெரியணுமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஊர்ல சவுத்துல வந்து கேஜே செந்தில்நாதன் அவர் வந்து பதவி வாங்கி தரேன் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அது நல்லா மாட்டிக்கிட்டு அதுவும் ட்விட்டர்ல அந்த வீடியோ செய்தியிலேயே வச்சு அந்த கட்டை போடுறேன். இப்படி இந்த தகுதியெல்லாம் இருக்கணுமா தாவேக்கால சேர்றதுக்கு, நான் செய்தியில வர கட்டுகளை நான் போடுறேன். உங்களை மாதிரி செய்திகளே இல்லாத கட்டு இல்லாம நான் வாய்க்கு வந்தபடி அடிக்கிற ஆள் கிடையாது. இதெல்லாம் செய்தியில இதெல்லாம் பண்ண தெரிஞ்சா தாவேக்கால இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா? இல்லைன்னா இதுல எந்த தகுதி உங்களுக்கு இருக்குதுன்ட்டு நீங்க தாவேக்கால இருக்கீங்க, இதை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கறேன். இதெல்லாம் எங்க கேரக்டர் அசசினேட் பண்ண? உடனே அந்த தகுதியில என்ன சொல்றான் அந்த பையன் அப்படின்ட்டு அவங்க எனக்கு டிஎம்ல வந்தாங்க. டிஎம்ல சொல்றாங்க, நீ எப்படி அப்படி சொல்லலாம் கேட்கறேன். நான் சொல்லலக்கா, உங்களை நீங்க திமுக சேர்றதுக்கு திருடன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ தாவேக்கால இருக்கிறதுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கணுமான்னு கேள்வி கேட்கறேன். இல்லைன்னா இந்த தகுதியெல்லாம் இருக்கிறதால நீங்க தாவேக்கால இருக்கீங்களா நான் உங்களை கேட்கறேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, நான் உங்களை சொல்லவே இல்லையே, கேள்விதானே கேட்டேன்.
உடனே வந்து நான் அதை உடனே ஒரு இதுவாக போட்டு நான் கேரக்டர் அசசினேட் பண்ணிட்டேன். ப்ராஸ்டியூட் பண்ற பெண்களையும் தப்பு சொல்ல மாட்டேன். ப்ராஸ்டியூஷனே ஒரு கண்ணியமான வேலைன்னு சொல்ற ஒரு ஆள் நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல. நான் இவ்வளோ பேசணும்னு அவசியமே கிடையாது. என் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னாலே தெரியும், எதையுமே நான் பேசியிருக்க மாட்டேன். நான் பாடி ஷேம் பண்றேன். பாடி ஷேம் யாரை பண்றேன் அப்படின்றது ஒரு பெரும் கேள்வியா இருக்கு. என் எதிரில் ஒருத்தன் கத்தி வச்சு சண்டை போடுறான், நான் குச்சி வச்சு சண்டை போடணும்னு இவங்க நினைக்கிறாங்க. நானும் கத்தி தான் எடுக்கணும், இல்லை நான் செத்துருவேன். இதுல எல்லாரும் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, எல்லாரும் அவங்க வீடியோல போயிட்டு என்னை டேக் பண்ணி நீ பார்த்துக்கோன்றாங்களா? ஆமா, என்னை டேக் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. ஏன்னா அத்தனை பேருமே அந்த மாதிரி பேசுற ஆட்கள் கிடையாது. குளிச்சுட்டு வான்னு சொல்றது ஒரு கருப்பான பொண்ணு, இதெல்லாம் என்ன ரேசிசம்ல? பிரியான்னு ஒருத்தங்க இருக்காங்க, ரஞ்சித்துடைய பொண்டாட்டி. வரும்போது தான் ஞாபகம் வச்சு இந்த கமெண்ட். பாலிமர் பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் ரஞ்சித். அவர்தான் ரஞ்சித்துடைய வைஃப் தான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ரஞ்சித்துடைய ஒரு கமெண்ட் ஒண்ணு ரொம்ப அநாகரிகமான ஒரு கமெண்ட். ஒருத்தர் கேட்டாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டே இல்லாத ஒரு ஆள் கிட்ட போய் நாட்டை கொடுத்துருக்கீங்களேன்ட்டு. அதுக்கு ஒரு ரிப்ளை பண்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ்டான பொண்ணு உனக்கு கட்டி வச்சா சரியா இருக்குமா? அந்த கமெண்ட் டெலீட் பண்ணிட்டேன், இந்த ஸ்கிரீன்ஷாட் டெலீட் பண்ணிட்டேன், எடுத்துருவேன் இப்போ. அப்போ யார் கேரக்டர் அசாசினேட் பண்றது? நீங்க பிக் பாஸ் ரிவ்யூவர்னு உக்காந்துக்கிட்டு ஊர்க்கதையை வச்சு அசிங்கமா சாண்ட்ராவெல்லாம் பேசலாம், ஆனா நானு உங்களுக்கு பதில் கொடுக்க கூடாது. இந்த கேஸ் நிக்காது. என் ப்ரொஃபைல பார்த்தாலே தெரியும். இதையெல்லாம் தாண்டி சரத்தை பத்தி நான் பேசுறதாலதான் இந்த பெண்கள்லாம் தூண்டி விட்டுருக்காங்கன்னு எனக்கு சந்தேகம். வாயடைக்கணும்ல. சரத்து நல்ல பையங்க. எனக்கு சரத்து அப்பத்துல நாங்க நல்ல பையன். என் வீட்டுல மாடு இருக்கு, மாடு கண்ணு போட்டா அவனுக்கு தான் முதல்ல பால் போவோம். பக்கத்துலதான். இப்ப அவன் வேறத்துல இருக்கான், ஒரு 2 தெரு தள்ளி இருக்கான். அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பக்கத்துல இருக்காரு. பால் மாடு கண்ணு போட்டா கூட அவருக்கு பால் போயிடும், அவன் உடனே வந்து கேட்டுருவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ க்ளோஸ் தான். நாங்க அவன் நல்ல பெண் தான். சுத்தி முத்தி இருக்கிற ஆட்கள் இந்த பெண்களை தூண்டி விடுறது கூட அவங்க தான். நான் இப்படி போடலாம் இல்லையா? இப்ப சரத்து கேஸை வாயடைக்க தான் என்ன டார்கெட் பண்றாங்க, நான் போடலாம் இல்லையா? டிஃபமேஷன் கேஸ் போடுவேன் எல்லாரும் மேலே. நான் என்னை கூப்பிட்டு வந்து என்ன சூசைட் பண்ணிக்க வைக்கிறாங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க சூசைட் பண்ணிக்க வைக்கிறாங்கன்ட்டு. நீங்க பேசுற பேச்சுக்கு தான் எல்லாரும் சூசைட் பண்ணிட்டு சாகணும். அந்த மாதிரி தரம் குறைந்தான பவுட்ரு மூஞ்சி, இதெல்லாம் என்ன வார்த்தை? நான் சொன்னது மட்டும் உங்களுக்கு வலிக்குது, தொடப்ப கட்டுன்ற வார்த்தைக்கே வலிக்குதுன்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் எங்க போயிருப்பாங்க மக்கள்? அந்த கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைட். இறுதியா ஒரு கேள்வி. இப்போ ஜென்சி டிஎம்கே அது போஸ்ட் எலெக்ஷன் பலரும் பல மாவட்டங்களில் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் காஞ்சிபுரம் ஈவெண்ட்ல பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இதை பார்த்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயந்துருக்காங்களா தாவேகா தரப்புல? அல்லது ஏன்னா அன்பானந்தத்தோட அரெஸ்ட், இப்போ நீங்க குறிவைக்கப்படுறீங்க, ராஜேஸ்வரி அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் போலீஸ்லாம் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி திரும்ப இந்த ஒரு நெக்ஸ்ட் ஜென் மூவ்மெண்ட் மாதிரி டிஎம்கேக்கு ஆதரவாக பலரும் இறங்கி இருக்கிறதை பார்த்து இந்த கவர்மெண்ட் அச்சப்படுதா? அமைச்சர்கள் கூட பேசியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய ஒப்பீனியன்? அச்சப்படுதுதான், தாவேகா அச்சப்படுது. ஏன்னா முன்னாடி இந்த ரிப்ளைஸ் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையோ? லாஸ்ட் ஒரு 2-3 ஆண்டுகள் அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளலையோ? திமுகல பண்ற பெரிய தப்பு வந்து ஏதாவது இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வந்தா ஏன் பதில் சொல்லி, உங்களுக்கு நம்ம தான் வேலை செஞ்சிருக்கோமே, இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு போற ஒரு கட்டம் இருந்துச்சு. பட் இப்ப வர ஜென்ரேஷன் வந்து இல்ல, பதில் சொல்லிதான் ஆகணும், இவங்களுக்கு எடுத்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற கட்டத்தை தான் ஜென்சில வந்து நாங்க அத்தனை பேரும். ஜென்சில வந்து முக்கியமா அரசியல், எதிர்ப்பு அரசியல் பேசாம கொள்கைகளை தான் பேசுறோம். எதிர்ப்பு அரசியலும் இருக்கு, ஆனா அதை தாண்டி கொள்கைகள் அதிகமா இருக்கு. ஏன் திராவிட முக்கியம், ஏன் பெரியார் முக்கியம், ஏன் அம்பேத்கர் முக்கியம் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேச பேச எங்களுக்கு நாங்க இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதால நிறைய மெசேஜ்லாம் வரும். அதுல ரொம்ப 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 அழகான மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காக்கு தெரியாம ஓட்டு போட்டோம் ப்ரோ, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அது ஒருத்தருக்கு வந்தா கூட போதும். இந்த ஜென்சி மீட் ஒருத்தரை கூறி வச்சா கூட போதும். அந்த மாற்றம் இவங்க நடக்குது, அந்த மாற்றம் அவங்களுக்கும் தெரியுது. இது மாதிரிலாம் விட்டா மக்கள் வந்து போயிடுவாங்க. ஏன்னா என்ன நடக்குது, மின்வெட்டு நடக்குது, மின்வெட்டுக்கு சரியான பதில் இல்லை, தள்ளுபடி பண்ணல கடனை, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கொடுக்குறேன்னு சொன்ன 2500 ரூபாய் கொடுக்கல, எல்லாருக்கும் மோந்திரன்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மோந்திரன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் இருக்கும். மக்கள் தெளிகிறாங்க. அந்த தெளிவுபடுற நேரத்துல யாரும் அரசியலும் பேசுறாங்க சைட்ல. அப்ப மக்களோட பார்வை எங்க போகுது, எங்களோட குரல்கள்லாம் வந்து நசுக்கப்படுது. அதுல அன்பானந்த முதல்ல
அடுத்து ராஜேஸ்வரி அவங்க இப்ப அடுத்து என்கிட்ட வந்திருக்காங்க. நீங்க எத்தனை சரண்ராஜை, எத்தனை அன்பானந்த, எத்தனை ராஜேஸ்வரி நீங்க அடக்குனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. நாங்களும் குரல் கொடுத்துட்டே இருப்போம். எங்க மேல நான் கொலையா பண்ணிட்டோம், ஒண்ணுமே இல்லையே, இத்தனைக்கும் நாங்க அசிங்கமா கூட பேசலையே, நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க, எங்களோட குரல்கள் வளர்ந்துட்டே இருக்கும், நாங்க பேசிட்டே இருப்போம், அடுத்த 5 வருஷமா பேசுவோம், கேட்க நீங்க தயாரா இருக்கும். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க, மக்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க, மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கருத்துடைய கருத்துக்களை பண்மைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.